நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றோம். இன்றும் கூட எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்து கொள்கின்றார். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம், வணக்கம் கமல் பாரதி. வணக்கம் நேர்களே. ஆமாம், இன்று நாங்கள் தமிழக தேர்தல் பற்றி உரையாடப் போகின்றோம். இன்றைய தமிழக தேர்தலிலே ஒரு புதிய 3வது அணியை தமிழக மக்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் ஒரு சில ஆசனங்கள் தேவைப்படுகின்றன. அது அவர்களுக்கு எப்படி கிடைக்கப் போகிறது? யாரோடெல்லாம் அவர்கள் கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது? இந்த கூட்டணி ஆட்சியின் மூலம் அவர்கள் வழங்குகின்ற அந்த ஆட்சி எப்படி அமையப் போகிறது? இல்ல நிச்சயமாக எதிர்பார்த்த அ ம ப படி ஒரு சிறுபான்மை அரசிற்கான வெற்றி என்பது அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. 108 ஆசனங்கள் கிடைத்திருக்கின்றன. இன்னும் 10 ஆசனங்கள் தேவைப்படுகின்றன. ம்ஹ்ம். அந்த ஆசனங்களை அவர்கள் பெறுவதற்கான வழிகளாக சில வேளைகளில் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் இணைந்துள்ள சிறு கட்சிகளை அவர்கள் அணுகி அவர்களுடைய ஆதரவை பெறலாம். அதில் காங்கிரஸ் உள்ளடங்கலாக. இப்பொழுது ம். குறிப்பாக பார்த்தீர்களானால் காங்கிரஸ் கட்சியானது விஜய் அவர்களுக்கு வாழ்த்தை தெரிவித்ததாக இருக்கட்டும், அல்லது விஜய் அவர்கள் கூட பழைய காங்கிரஸ் மீதான தனது ஆதரவு தளத்தை அல்லது ஆதரவு நிலையை தெரிவித்ததானது சில வேளைகளில் காங்கிரஸ் கட்சி என்பது திமுகவில் இருந்து பிரிந்து செல்லக்கூடிய நிலை ஒன்றை ஏற்படுத்தும். அவ்வாறு சென்றால் இலகுவாக 5 ஆசனங்களை அவர்கள் பெற்று விடுவார்கள். ம்ஹ்ம். அதைவிட இந்த பாரதிய பாமக, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் தேசிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்றவற்றிடமும் பல ஆசனங்கள் இருக்கின்றன. அவைகள் பெறப்படுவதன் மூலமும் இது இலகுவாக நடைமுறை சாத்தியம் உள்ள விடயமாக இருக்கின்றது. குறிப்பாக ஒரு 4 ஆசனங்களை கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சியோ அல்லது ஏனைய கட்சிகள் 2 ஆசனங்களை கொண்ட கட்சிகளையோ தங்கள் வசம் இழுப்பதன் மூலம் இவ்வாறு செய்யக்கூடிய தன்மை இருக்கின்றது. ம். இருந்த பொழுதிலும் இந்த வெற்றி என்பது சடதியாக எதிர்பார்க்காதபடி இடம்பெற்ற ஒன்றாகவும் இதற்கான பிரச்சாரங்கள் என்பது மிகவும் ஒரு பிரமிப்பு நிலையை அடைய வைத்திருப்பது. குறிப்பாக சுவரொட்டிகள் ஒட்டுவதோ, வீடு வீடாக சென்று வாக்கு சேர்ப்பது போன்றவற்றில் இந்த தலைமை வேட்பாளரான விஜய் அவர்கள் ஈடுபடுவது என்பது இல்லாததாகவும், அல்லது கூட்டங்கள் அனைத்து தொகுதிகளிலும் அவர் பங்கு பெற்றாததாகவும், ம்ஹ்ம். அல்லது இந்த துண்டு பதாதைகள் இவற்றை விட்டு இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமான பிரச்சாரங்களை மேற்கொண்டு ஒரு வித்தியாசமான பிரச்சாரமாக அல்லது தற்போதைய தலைமுறைக்கு ஏற்ற வகையில் பிரச்சாரத்தை மேற்கொண்டு பெற்ற வெற்றியானது இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சில உறுப்பினர்களை கட்சி தவ வைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ம். நாங்கள் இப்பொழுது தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கின்ற காலத்தில் நிச்சயமாக இந்த திமுக வென்ற தங்களுடைய சட்டசபை உறுப்பினர்களையும், அதிமுக தங்களின் சட்டசபை உறுப்பினர்களையும் இவ்வாறு கட்சி தாவாமல் பார்ப்பதற்காக அவர்களை மிகவும் அவதானமாக அதாவது அவதானித்துக் கொண்டிருக்கும். ம். அவ்வாறான அவதானிப்புகள் இருந்தால் கூட எந்த நிலையிலும் அவ்வாறு அவர்களால் செயற்பட முடியுமா என்றால் இல்லை. என்றால் இப்பொழுது செங்கோட்டையன் என்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து முன்னாள் ஒரு பிரமுகராக இருந்தவர் இருக்கின்றார். அவ்வாறானவர்கள் எல்லாம் இணைகின்ற பொழுது அல்லது அவர்களுடனான தகவல் பரிமாற்றங்கள் மூலம் சில வேளைகளில் அவ்வாறாக கட்சியை விட்டு உறுப்பினர்கள் வர முடியும். ஏனென்றால் எதிர்காலம் என்பது இனி குறைந்த 2-3 தேர்தல்களுக்கு இந்த கட்சி சார்ந்ததாக இருக்கும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஏனென்று ம்ஹ்ம். சொன்னால் எடுத்த எடுப்பிலேயே ஒரு கட்சி தொடங்கப்பட்டு அதன் வேட்பாளர்கள் தெரியாமல் எனக்கு வாக்களியுங்கள் என்கின்ற நான் தான் 234 தொகுதிகளிலும் நிற்கின்றேன் என்ற ஒரு வாதத்தை மக்கள் முன் வைத்து ம். தன்னுடைய கவர்ச்சியின் மூலமும் அதேவேளை சிறார்களையும் இளைஞர்களையும் தனக்காக அணி திரட்டி சிறார்களை உங்களுடைய பெற்றோர்களுக்கும் உங்களுடைய பேரர்களுக்கும் சொல்லுங்கள், விஜய் மாமாவுக்கு வாக்களியுங்கள் என்கின்ற போன்ற பிரச்சாரங்கள் எல்லாம் ஒரு புதுமையான வழியில் இந்த தேர்தலை கொண்டு சென்றிருந்தது. எனவே ம்ஹ்ம். அவ்வாறான நிலையில் இது மீண்டும் அடுத்த 1-2 தேர்தல்களுக்கு இவ்வாறு தொடர்ந்து வெற்றிகளை அவர்கள் பக்கம் தக்க வைக்கலாம் அல்லது செலுத்தலாம் என்கின்ற ரீதியில் ம்ஹ்ம். தற்பொழுது வாக்கு குறைவாக பெற்றவர்கள் அல்லது அந்த கட்சியின் மேல் அதிருப்தி உள்ளவர்களாக வெல்ல வேண்டும் என்பதற்காக கட்சியுடன் தொடர்ந்து பயணிக்கின்றவர்கள் போன்றவர்கள் சில வேளைகளில் இவருடன் செல்லக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. இப்பொழுது
அந்த ஆளுநரை பொறுத்தவரையில் 1 வாரம் அல்லது 15 நாட்கள் காலத்தை இவர்களுக்கு கொடுப்பார் நிரூபிப்பதற்காக ஆட்சியை. ம்ஹ்ம். எனவே அந்த காலத்திற்குள் இவர்கள் இவ்வாறான செயற்பாடுகளை செய்யலாம். இருந்த பொழுதிலும் ஒரு ஐயம் இந்த 2 கட்சிகளும் அதாவது வந்து திராவிட முன்னேற்றக் கழகமும், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் இணைந்தால் அவர்கள் 117 அல்லது 118 ஆசனங்களாக வருகின்றார்கள். எனவே அவர்கள் இருவரும் இணைந்து ஆட்சி அமைக்கலாம் என்கின்ற ஒரு கருத்தியலை சிலர் முன்வைத்தாலும் அதற்குரிய சந்தர்ப்பங்கள் அறவே இல்லை. ஏனென்றால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து பிரிந்ததாகவும் அது ம். மதம் சார்ந்த பயணத்தில் கூட தன்னை ஈடுபடுத்துவதாகவும் இருக்கின்ற ஒரு கட்சியாக இருக்கின்ற நிலையில் நேரெதிரான கட்சிகள். ஆமாமே. இருந்து திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்து அண்ணாதுரை அவர்களின் காலத்தில், பிறகு கருணாநிதியின் காலத்தில் எம்ஜிஆர் அவர்கள் இவ்வாறு பிரிந்ததானது புதிய ம். அ அண்ணாவின் நாமத்தை கொண்டு தொடங்கப்பட்டதாக இருந்தாலும், அவர்களுடைய கொள்கைகளில் அம் 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 அதாவது தளர்வுகள் மேற்கொள்ளப்பட்டு பலரும் உள்வாங்கப்பட்ட தன்மை இருக்கின்றது. எனவே மீண்டும் அவர்களுடையான ஒரு இணைவு இருக்காது என்றால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையில் அது ஒரு குடும்பத்தை மையப்படுத்திய ஆட்சியாகத்தான் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது. ம்ஹ்ம். இந்த நிலையில் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலைகளின்படி இதற்கான அந்த கட்சி தாவல்களுக்கான ஆரோக்கியமான நடவடிக்கைகளாக சிலர் மத்தியஸ்தர்களாக அல்லது நடுநிலையாளர்களாக கூட ம். சிலரை அணுகி அவ்வாறு மாறச் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ம். எனவே அது பெரும்பான்மை ஆட்சியாக இது அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் யார் யார் மாறப்போகின்றார்கள் என்பதுதான் இப்பொழுது உள்ள முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. ம். அது சில வேளைகளில் நாங்கள் எதிர்பார்ப்பது போல உதிரி கட்சிகள் அல்லாமல் நிச்சயமாக சில வேளைகளில் இந்த பெரிய கட்சிகளான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் கூட மாறக்கூடிய சந்தர்ப்பத்தை தான் நாங்கள் காண்கின்றோம். ம். நீங்கள் குறிப்பிடுவது போல இன்னொரு விடயம் இருக்கிறது. அது நான் நினைக்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி தற்பொழுது பிஜேபியுடன் இணைந்திருக்கிறது நினைக்கின்றேன். அவர்கள் சில வேளைகளிலே இவர்களோடு இணைகின்ற பொழுது இவர்களுக்கான ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதன் பின்னணியிலே அதாவது மத்தியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி ஒரு புதிய அ விடயத்தை உருவாக்கலாம். காரணம் ஒரு 10 அல்லது 11 மாதங்களுக்கு இவர்களுடைய ஆட்சியை உருவாக்கிவிட்டு, மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியினரை வெளியிலே எடுத்தால் இந்த ஆட்சி கவிழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதன் மூலமாக ஒரு ஆளுநருடைய ஒரு ஆட்சியை அங்கே நிறுவக்கூடிய வாய்ப்பு இருக்குமா? இல்லை, ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வரலாம். ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வந்து அவ்வாறாக தொங்கு நிலை அதாவது வந்து எந்த கட்சியும் பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்க முடியாத இடத்து, ம்ஹ்ம். அவ்வாறான ஒரு நிலையை கொண்டு வரலாம் அல்லது ஒரு மீள் தேர்தலுக்கான நிலைக்கான அது வழிவகுக்கும். அதாவது ஆட்சியின் பெரும்பான்மை நிரூபிக்கப்படாத இடத்து அந்த ஆட்சி என்பது கவிழ்கின்ற பொழுது அது தேர்தலை நோக்கி கூட தள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆனால் ம்ஹ்ம். ஜனாதிபதி ஆட்சி என்பதை தமிழகத்திற்கு இப்பொழுது கொண்டு வர முடியுமா என்றால் அதற்குரிய சாத்தியக்கூறுகள் இல்லை என்றால் தமிழகம் தென் இந்திய மாநிலங்களில் பெரிதாக வளர்ந்த மாநிலமாகவும் அல்லது வட இந்தியாவில் உள்ள குஜராத், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களுக்கு இணையான பொருளாதார முன்னேற்றத்தை அடைந்து வருகின்ற மாநிலமாகவும் இருக்கின்றதோடு ம்ஹ்ம். பல இளைஞர்களை கொண்ட மாநிலமாக இருக்கின்றது. அதாவது இளம் வயதினரை பொறுத்தவரையில் அவர்களுக்குரிய சிந்திக்கின்ற திறன் போன்றவை எல்லாம் சில வேளைகளில் இந்த போராட்ட முயற்சிகளுக்கு வழிவகுக்கும் என்பதால் அவ்வாறான முயற்சியில் மத்திய அரசு ஈடுபடாது என்றால் அவ்வாறான ஒரு காபாந்து அரசு அல்லது ஜனாதிபதியின் ஆட்சியின் கீழான அரசு என்பது தமிழகத்தை கொண்டு செல்ல முடியாது. அது தேர்தலை நோக்கி தள்ளும். அதைவிட இவர்களுக்கு இப்பொழுது இருக்கின்ற இந்த அதாவது திடீர் வெற்றி என்பதும் அதன் மூலம் கிடைத்த இந்த ஆசனங்கள் என்பதும் இவர்கள் மேலும் தங்களுடைய ஆசனங்களை அதிகரிப்பதற்கான செயற்பாடுகளையும் அல்லது தங்கள் மக்களை கவர்வதற்கான செயற்பாடுகளையும் செய்கின்ற பொழுது அது ஆதரவு தளத்தை கூட்டிச் செல்லும். குறிப்பாக இவ்வாறு கூறுங்கள், ஒரு முதல் தடவையாக ஆரம்பித்த கட்சி ம். 35 விழுக்காடு வாக்குகளை பெற்று ஒரே ஒரு கட்சி 3 இலக்க ஆசனங்களை பெற்றதென்றால் அது விஜயுடைய கட்சிதான். அப்பொழுது அவ்வாறான ஒரு நிலைக்கு அது உயர்ந்துள்ள பொழுது அதனுடைய பிரதிமை என்பது மேலும் வளரக்கூடியதாகத்தான் இருக்கின்றது என்று சொன்னால் இப்பொழுதில் ஒரு அதாவது ஒரு அதாவது ஆச்சரிய குறியோடு கூடிய நிலை என்னவென்று இவர்கள் இவ்வாறான வெற்றியை தக்க வைத்தார்கள் பெற்றார்கள். இதில் ஏதன் குழப்பங்கள் நிகழ்ந்திருக்குமா என்று அவ்வாறானவென்றெல்லாம் யோசிக்க அவர்களுக்கு தேவையில்லை என்றால் தமிழக அரசு தான் தேர்தலை நடத்தியது.
தேர்தல் ஆணையம் நடத்தி இருந்த தேர்தலில் கூட அவர்கள் கண்ட விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த வாக்குகள் என்பன பல இடங்களிலும் பலத்த போட்டியை ஏற்படுத்தி இருந்தன. அதனை தேர்தலுக்கு பின்னான கணிப்புகள் அவ்வாறு தெளிவாக கொண்டு வந்தன. அதாவது வெளிவந்த சுமார் 7, 8 கணிப்புகளில் ம். 1, 2 தவிர மிகுதி அனைத்துமே நம்ம யாரை கேட்டாலுமே தாங்கள் இவருக்கு தான் வாக்கு போட்டதாக சொன்னதானது அவர்களுடைய கணிப்பை மாற்றி இல்லை இவர் 30% மேல் பெறுவார் என்கின்ற நிலையை கொண்டு வந்திருந்தது. ம்ஹ்ம். எனவே அவையெல்லாம் யதார்த்தம். மக்களின் வழியாக வந்த வெற்றி இது. அந்த வெற்றிக்கான சாத்தியக்கூறு மேலும் கூடக்கூடிய நிலையில் தான் இருக்கின்ற நிலையில், அவ்வாறான ஒரு மலின வேலையில் மத்திய அரசு ஈடுபடாது. ஈடுபட்டாலும் அதற்கு இங்கே ஒரு ஆசனங்களை பெறுவது என்பது அவ்வளவு இலகுவானதல்ல. அதுதான் உண்மை. அவர்களை பொறுத்தவரையில் அவ்வாறாக ஆசனங்களை பெறுவது அவர்களுக்கு இலகுவான விடயமில்லை. எனவே அவ்வாறான முயற்சியில் ஈடுபட மாட்டார்கள். அதுதான் உண்மை. ம்ஹ்ம். இப்பொழுது நீங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல, இப்பொழுது இருக்கின்ற அந்த தேர்தல் முறையிலே பெரிய பிரச்சாரங்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் பெரிய பிரச்சாரங்களை மேற்கொள்ளவில்லை. ஆனால் அவர்கள் அந்த டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை தான் கையில் எடுத்திருக்கிறார்கள். இது அடுத்தடுத்து வருகின்ற தேர்தல் களங்களிலே இந்த புதிய முறையை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குமா? இது ஒரு புதிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா? இல்ல. இது இப்பொழுது கட்சிகளை மறுசீரமைக்க வேண்டிய தேவையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இப்பொழுது திமுகவுக்கு சாதகமாக அமைந்த விடயம் ஸ்டாலின் அவர்கள் தோற்கப்பட்டது. ஸ்டாலின் தோற்கப்பட்டதை யாராலுமே ஏற்க முடியவில்லை என்றால், ஒரு முதல்வராக இருந்தவர் ம். இவ்வாறு தோற்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அவர் தோற்கப்பட்டதால் நிகழ்ந்த நிகழ்வு என்னவென்றால், உதயநிதி ஸ்டாலின் இப்பொழுது தலைமை பொறுப்புக்கு வருகின்றார். எனவே இளைஞர்கள் வருகின்ற இதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இளைஞர்கள் சார்ந்ததாக மாறினால் தான் அவர்களுடைய வெற்றி என்பது அடுத்தடுத்த தேர்தல்களில் கனிவாக வரும் என்றால், நாங்கள் ஏற்கனவே 4 அல்லது 5 தேர்தல்களில் இந்த முடிவுகளை கண்டுவிட்டோம். குறிப்பாக அது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த முறை தான் வென்றதற்கான காரணம் ம். இளையவர்களும் அந்த சமூக வலைத்தளங்கள் அல்லது சமூக இந்த சோசியல் மீடியா எனப்படுகின்ற குறுஞ்செய்தி தளங்களும் தான் அதன் பயன்பாட்டால் தான் வென்றேன் என்று கூறியிருந்தார். அதே போன்ற நிலையை நாங்கள் இலங்கையில் கண்டிருந்தோம் அனுர திசாரகுமார் நாயக்காவின் வெற்றியின் மூலம். ம். அதே போன்ற நிலை நேபாளத்தில் கூட தற்பொழுது அண்மையில் பிரதமராக வந்தவருடைய வெற்றியின் பொழுது அது கண்டறியப்பட்டது. ஏன் கனடாவில் கூட அது சில வேளைகளில் பிரயோசனப்படுத்தப்படுவதாக இருக்கின்றது. எனவே பல நாடுகளிலும் இந்த புதிய நிலை என்பதும் அந்த ஜென்சி எனப்படுகின்ற இந்த இளைஞர் புதிய தலைமுறையும் ம்ஹ்ம். அவர்களுடைய பங்கும் வேறு விதமாக இருக்கின்றன என்பதைத்தான் காட்டி நிற்கின்றது. அதாவது மக்களை எவ்வாறு சென்றடைவது அல்லது மக்கள் மனங்களை எவ்வாறு மாற்றுவது என்பது தற்பொழுது ஒரு கூட்டத்தை கூட்டி 4 மணித்தியாலம் கூட்டத்தில் 10 பேரை பேச வைத்து செய்கின்ற செயற்பாடுகள் எல்லாம் தற்பொழுது இடம்பெறுவதற்கின்றதுக்கு இல்லை. ம். அதே போல கதவுகளை தட்டி அவர்களை அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை என்பதும் இல்லாமல் இப்பொழுதுள்ள வியப்பு என்னவென்றால் பலருக்கும் இவ்வாறான ஒரு பிரச்சாரத்தை அதாவது 234 தொகுதிகளிலும் நான் தான் நிற்கின்றேன், உங்கள் வாக்கை விஜய்க்கு அளியுங்கள் என்கின்றதா அவருக்கு பின்னால் ஒரு திட்டமிட்ட வகையில் அவர் செயற்பட்டிருக்கின்றார் அல்லது அவ்வாறான பிரச்சாரங்கள் தனது திரைப்படங்களின் மூலம் கூட அவ்வாறான ஒரு நிலையை ஏற்படுத்தி ம்ஹ்ம். இவ்வாறு வந்திருக்கின்றார் என்பதில் எந்த இரண்டாம் கருத்தும் இல்லை. அதாவது திரைப்படத்தை எடுப்பது போல அதற்குரிய காட்சிகளை அமைப்பது போல இறுதி காட்சியில் ஒரு பகிரங்கம் அந்த ஒரு எதிர்பாராத விடயத்தை கொடுப்பது போல ஒரு இயக்குனருக்கான தேர்ச்சியுடன் இதனை நகர்த்தி இருக்கின்றார். அதில் அவர் நம்பிக்கையும் வைத்திருந்திருக்கின்றார். எனவே அது ஒரு வித்தியாசமான பாணியாக கருதப்படுகின்றது. நிச்சயமாக பலரையும் வியப்பில் ஆழ்த்தி இருக்கின்றது என்றால் யாருக்குமே தெரியாதவர்கள் எல்லாம் வென்று கொண்டு செல்வது என்பது அதே போன்ற நிலைதான் இலங்கையில் கூட இடம்பெற்றது. 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்த அனுராவின் கட்சி 176 பாராளுமன்ற உறுப்பினர்களாக உயர்கின்ற அளவிற்கு அவர்கள் ம்ஹ்ம். போட்ட வேட்பாளர்கள் யார் என்றே தெரியாத புதுமுகங்கள். அது ம்ஹ்ம். தமிழர்களிடையாக இருக்கட்டும், முஸ்லிம்களிடையாக இருக்கட்டும், சிங்களவர்களாக இருக்கட்டும், பலரும் பெரிய புதுமுகங்கள். இளங்குமரன் என்ற பெயரோ அல்லது ஏதியவர்களின் பெயரோ நாங்கள் அறிந்த பெயர்கள் இல்லை. அதுபோல திருகோணமலையில் ஹரன் ஹேமச்சந்திரா என்கின்றவரோ அல்லது ம்ஹ்ம். மலையகப்பூரியை சேர்ந்த யசோதரா என்கின்ற அமைச்சராக இருக்கின்ற தமிழ் பெண்ணோ யாருக்கும் தெரிந்தவர்கள் அல்ல. அவ்வாறான முயற்சி என்பது ஏற்கனவே பல இடங்களிலும் நிலைநாட்டப்பட்டிருக்கின்றது. அந்த ம்ஹ்ம். வகையில் அது தமிழகத்திலும் இப்பொழுது சாதிக்கப்பட்டிருக்கின்றது தான் உண்மை. ம். நன்றி சுரேஷ் சர்மா இணைந்து கொண்டு பல தகவல்களை பகிர்ந்தீர்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம். நன்றி கமல் பாரதி. நன்றி நேயர்களே. மீண்டும் சந்திப்போம்.
டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.